ஏம்மா எல்லாருமே வெஜிடேரியன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஏதுங்க நிலம் பயிர் செய்கிறதுக்கு? அப்புறம் ஊர் ஃபுல்லாக ஆடு மாடாக தானே இருக்கும். இவர் உடனே ரொம்ப புத்திசாலி, உயிர் பலி. நான் சொல்கிறேன், உயிர் பலினா என்ன? சரி, கத்திரிக்காய் செடியிலேருந்து கத்திரிக்காய் எடுத்துட்டா செடி அப்படியே இருக்கும்ன்றீங்க. அப்போ முள்ளங்கிலாம் பிடிங்க எடுக்கிறீங்களே எப்படி? ஒரு கோழி செத்தா இன்னொரு கோழி இருக்குது, அதெல்லாம் இது. அதுவும் இல்லாமல் எல்லாருமே தாவர உணவு சாப்பிட்டா சாப்பாடு எல்லாமே வெண்டைக்காய் வாங்கிறதுக்கே, சம்பாதிக்கிறதெல்லாம் வெண்டைக்காய் வாங்கிறதுக்கே போயிடும். விலை ஆமாங்க. இப்போ காய்கறி விலை ஏறிடுச்சு. ஐயப்ப சீசனு, புரட்டாசி மாதம் பாருங்கள் காய்கறி விலை ஏறிடும். ஏன்? புரட்டாசி சீசனு. அவன் ஒரு மாதம் கட்டுப்படியாக இருக்கும்பொழுதே மனசெல்லாம் மீன் மேலே தான் இருக்குது. ஏன்? 4 பேர் நல்லா இருக்கணும், நம்ம தியாகம் பண்ணுவோம் தான். உயிர் பலிலாம் சொல்லவே முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா அண்டார்டிக்கில் எஸ்கிமோலாம் என்னங்க பண்ணுவான்? தாவரமே இல்லையா அவனுக்கு? இன்னொன்று தெரியுமா? இவங்களுக்கு தெரியாது. எல்லா உணவுமே தாவரத்தால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கெல்லாம் நான் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். பியூர் வெஜிடேரியன் வருவாங்க. இந்த பியூர் வெஜிடேரியன் சொல்லும்போது இங்கே கூட முத்துசாமி சார் என்ன கேட்டார் வரும்பொழுது, சார் லஞ்ச் இங்கே இருக்குன்னாரு. எனக்கு தெரியும்ல லஞ்ச் எப்படி இருக்கும்னு சொன்னேன். சண்டே வெளில சாப்பிட்றது இல்லைன்னு. ஏன் சார்னாரு. நான் பியூர் நான் வெஜிடேரியன் சார். அவருக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா வெஜிடேரியன் சொல்கிறவங்க அது ரொம்ப பெரிய பாரத ரத்னா கிரேடு மாதிரி. நான் பியூர் வெஜிடேரியன். சும்மா எங்கே இருக்குது பியூர் வெஜிடேரியன்? நீங்கள் ஒரு முறை ஹார்ட்டு கார்டியாக் ப்ராப்ளம் வந்து பாருங்கள். நாங்கள் சொல்ல மாட்டோம், ஆனால் கொடுத்துருவோம். ஏன்னா ஹீமோக்ளோபின் சீக்கிரம் வரணும், அவன் வீக்னஸ் சீக்கிரம் போகணும். 6 நாள் ஹார்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சு நடந்து ஃபிசியோதெரப்பி முடித்து வெளில அனுப்பணும். லைட்டாக சூப்பு கொடுத்து விடுவாங்க போனை எடுத்துகிட்டு. அவர் வெஜிடேரியனாக தான் வெளில போவார், ஆனால் முழுமையான வெஜிடேரியனாக இல்லை. அதான் உண்மை. சாக்லேட்டில் மிருகத்தின் கொழுப்பு சேர்க்கப்பட்டது உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர் வெஜிடேரியன் சாக்லேட் சாப்பிட்றோம்? உண்மை தானே சார்? முழுமையான வெஜிடேரியன் நீங்கள் சொன்னீங்கன்னா வீட்டை விட்டு வெளில போகக்கூடாது, ஊருக்கு போகவே கூடாது, ட்ரெயினில் போகக்கூடாது. ட்ரெயினில் போனாலும் ட்ரெயினில் விற்கிற வெஜிடேரியனை சாப்பிடக்கூடாது இல்லையா? பஸ்ஸில் போகவே கூடாது. நீங்கள் திருச்சி பஸ்ஸில் ஏறி பாருங்கள். இந்த விழுப்புரத்துக்கு முன்னால் விக்கிரவாணின்னு ஒரு பஸ் ஸ்டாண்டு, அங்கே 2 ஹோட்டல் இருக்குது. ஒன்று டிஎம்கே ஹோட்டல், இன்னொன்று ஏடிஎம்கே ஹோட்டல். யார் ஆட்சி இருந்தாங்களோ அந்தந்த ஹோட்டலில் தான் அரசாங்க பஸ்ஸு நிற்கும். அது உள்ளே போனீங்கன்னா தோசைன்னு கேட்டால் எடுத்து வைப்பான். முட்டை தோசை வேணும், அதான் இதுன்னுவான். மீதி கேட்டிங்கன்னா சர்வரே அடிப்பான், கஸ்டமர் கேர். அந்த மாதிரி தான் அந்த ஹோட்டல்லலாம். அகத்திய மாமுனிகள் உள்ளே போனாலே நான் வெஜிடேரியனாக தான் வெளில வரணும். அவ்வளோ சுத்தமாக இருக்கும் அந்த ஹோட்டல்.